கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 3 பேர் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பிடிபட்ட 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை கொடூரம் சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பிடிபட்ட 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த குணா என்கிற தவசி, சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் ஆகியோர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், வணக்கம். கோவை கொடூர சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. 3 பேரின் விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க மதிவாணன். வணக்கம் சலோமி. கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 பேரை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்திருக்கின்றனர். மேலும் பிடிபட்ட 3 பேரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் தனிமையில் இருந்த கல்லூரி மாணவி 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவருடன் இருந்த வாலிபரும் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3வரும் தப்பியோடி தலைமறைவான நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகளை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் 3 பேரும் கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் பிடிக்க சென்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். அதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடது மணிக்கட்டில் வெட்டு விழுந்திருக்கிறது. தொடர்ந்து காவலரை வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்ற 3 பேரும் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றனர். அதில் 3 பேர் கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அவர்கள் கீழே விழவே அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்ற தவசி, சதீஷ் என்ற கருப்பசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன் என்பது தெரிய வந்திருக்கிறது. பின்னர் காலில் துப்பாக்கி கொண்டு வாய்ந்த நிலையில் 3 பேரையும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். வெட்டப்பட்டதில் இடது மணிக்கேட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் சரவணப்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசேகரன் ஆகியோர் தப்பி ஓடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் 2 கால்களிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. குணா என்பவருக்கு ஒரு காலில் மட்டும் குண்டு பாய்ந்துள்ளது. போலீசார் மேற்கண்ட முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டி வேலை பார்த்திட வந்திருவரும் தெரிய வந்திருக்கிறது. அதில் கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் இவர்கள் 3 பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு, வழிப்பறி மற்றும் அடிக்கடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 பேரும் நள்ளிரவு நேரத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களே துரிதமாக செயல்பட்டு உரிய குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்ற அந்த காவல்துறையினரை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அதே சமயம் பொதுமக்களை பொறுத்தவரையில் குடிப்பட்டிருக்கிற இந்த 3 குற்றவாளிகளுக்கும் உரிய தண்டனைகளை வழங்க வேண்டும். அதுவரை எந்த விதத்திலும் சட்டத்தின் பிடியில் இருந்து அவர்கள் விலகிவிடக்கூடாது. அதே போல நீதிபதிகள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஜாமீன் உள்ளிட்டவைகள் வழங்கக்கூடாது. உரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு இதற்காக ஒரு தனி சட்டம் இயற்றிட வேண்டும் என்பதும் அனைவருடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. சலோமி. மதிவாணன், கோவையில் கல்லூரி மாணவி 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் அவர்கள் தற்பொழுது பிடிபட்டிருக்கின்றனர். என்னென்ன கோணங்களில் காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக இருவரும் அடர்ந்த இரவு என்பது சொல்வதை விட ஒரு இரவு 7 மணி 8 மணி அளவில் தான் அவர்கள் இருவரும் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்குள் எந்தவித ஒரு தீய எண்ணங்களும் இல்லாமல் வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி பேசி இருப்பதால்தான் தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த வழியில் வந்த இந்த 3 பேர் இது போன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 3 பேரையும் துரிதமாக செயல்பட்டு பிடிப்பட்டிருக்கிற அந்த போலீசார் உடனடியாக அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். தற்சமயம் துப்பாக்கி குண்டுகள் என்பது அவர்கள் கால்களில் இருக்கிற காரணத்தினால்
சிறிய மயக்க நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மயக்க நிலை அவர்கள் முடிந்த பிறகு மருத்துவர்களுடைய அனுமதியோடு அவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து பல்வேறு கேள்விகள் என்பது கேட்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே இவர்கள் மீது கொலை வழக்கு மற்றும் வழிப்பறி வழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பெண்ணோடு தான் முதலில் இவர்கள் இதுபோன்ற சம்பவத்தை தீய சம்பவத்தை வைத்திருக்கிறார்களா அல்லது இதுபோன்று வேறேதேனும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் கேள்விகளை எழுப்ப தயாராக இருக்கின்றனர். அதே போல கோவை மாவட்டத்தில் இவர்கள் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தங்கி இருந்து கட்டிட வேலைகளை பார்த்து இருக்கின்றனர், போஸ்கோ உள்ளிட்ட வழக்குகள் இவர்கள் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது யார், அதே போல இவர்கள் ஏதேனும் போதை வஸ்து உள்ளிட்ட உயர்ரத போதை வஸ்து பொருட்களை பயன்படுத்தித்தான் இது போல ஒரு கொடூரமான எண்ணங்கள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல போதை வஸ்து பொருட்களை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்ற அனைத்து கோணங்களிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்சமயம் கோயம்புத்தூர் போலீசாரை பொறுத்தவரையில் இவர்களை பல்வேறு கிடுக்குப்பிடிகள் கேள்விகள் கேட்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசும் இதுபோன்ற செயல்களை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாது என்பதில் உறுதிப்பட இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான தண்டனை என்பது நீண்ட வருடங்கள் நீதிமன்றத்தில் இழுத்துச் செல்வதை விட உரிய சாட்சிகளை சேகரித்துக் கொண்டு உடனடியாக நீதிமன்றத்தில் போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்குள் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை வைத்துத்தான் அது அடுத்து இதுபோன்ற குற்றவாளிகள் எந்த விதத்திலும் வளர மாட்டார்கள் என்பது பொதுமக்களுடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகிற பொழுது அந்த பெண்ணுக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்ன விதமான அழுத்தங்களை அந்த பெண் அடைந்திருக்க தோன்றும். அதே போல அவர்களுக்கான அந்த கலந்துரையாடல் மருத்துவர்களுடைய கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் அவர்களை தேற்றுவதற்கான வாய்ப்பாக என்பது இருந்து கொண்டிருக்கும். அனைத்து விஷயங்களும் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. அதே போல பார்வையிட்ட பெண்கள் நிச்சயமாக நடமாடுவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த பெண்ணும் அனைத்து விஷயங்களையும் மறந்து துறந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே மூத்த குடிமக்களுடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சலோமி, மதிவாணன், குற்றம் சாட்டப்பட்ட 3 பேர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் வெளியாகி இருக்கிறதா? நிச்சயமாக இவர்கள் மீது கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனிமையில் இருக்கக்கூடிய பெண்ணை தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு குற்ற வழக்கு என்பதும், அதே போல ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் அவளை உடலால் காயப்படுத்தி உள்ளத்தால் காயப்படுத்தி சித்திரவதை செய்யக்கூடிய குற்றத்திற்கு, கொலை குற்றத்திற்கு சமமான ஒரு வழக்கும், அதே போல அந்த அவருடைய காதலனை அறிவாளால் வெட்டி கொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அது காரணத்தினால் கொலை முயற்சி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 5 வழக்குகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவல்துறையினுடைய வியக்கத்தக்கக்கூடிய செயல் என்னவென்று சொன்னால், உடனடியாக அவர்களை விரட்டி துப்பாக்கியால் சுட்டு அவர்களை பிடித்திருக்கின்றனர். குற்றவாளிகள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் திசை மாற்றி திசை திரும்பி சிவகங்கை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை நோக்கி செல்வதற்கு முன்பாக அவர்களை உரிய நேரத்தில் கைது செய்திருப்பது என்பது ஒரு வியப்புடைய விஷயம்தான். அதே சமயம் 5 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இவர்களுக்கான அந்த முன்ஜாமீன் என்பது வழங்கப்படுவது இயலாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் எல்லாம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போஸ்கோ பெண்கள் வன்கொடுமை போன்ற சட்டங்கள் எல்லாம் மிக கடுமையாக தமிழக அரசு கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நிச்சயமாக அவற்றுக்கெல்லாம் எந்த விதத்திலும் ஜாமீன் தரப்பட முடியாது என்று கூறுவதோடு மட்டுமில்லாமல் உரிய சட்டத்தினுடைய அடிப்படையில் நீதியரசர் அவர்களும் பல்வேறு தண்டனைகளை தொடர்ந்து அவர்கள் வழங்கி வரத்தான் செய்கின்றனர். இந்த வழக்கிலும் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உரிய தண்டனைகளை வழங்குவார்கள். அந்த தண்டனைகள் என்பது கடுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த பெண் முழுமையான மன ஆறுதல் பெற்று நல்லதொரு மனநிலையோடு, திடமான மனநிலையோடு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலகட்டங்களில் பெண் பிள்ளைகள் இரவு நேரங்களில், அதே சமயம் காதலர்களாக இருந்தாலும் கூட, காதலுக்கு அனுமதி முழுமையாக இருந்தாலும் கூட, காதலர்களாக இருந்தாலும் கூட மக்கள் புழங்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தங்களுடைய கலந்துரையாடல்களை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தனிமையான இடங்களில் கலந்துரையாடல்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதும் காவல்துறையினருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது.
காதலன் காதலி உரையாடுவது என்பது தவறில்லை என்று சொன்னாலும் கூட ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் கலந்துரையாடுவதால் அவர்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு என்பது ஏற்படுகிறது. அது காரணத்தினால்தான் இது போன்ற வார்த்தைகளையும் காவல்துறையினர் தற்சமயம் சொல்லி வருகின்றனர். இந்த வழக்கானது மிக தீவிரம் அடைந்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகுந்த பதட்டம் அடைந்திருக்கிறது. மூத்த குடிமக்களை பொறுத்தவரையில் மிகுந்த மன வருத்தம் அடைந்திருக்கின்றனர். அனைவருடைய கண்ணோட்டமாக இந்த வழக்கு என்பது பார்க்கப்படுகிறது. இன்னும் அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த விஷயங்களுக்கு கடுமையான தண்டனைகளை தெரிவிப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இனி வரும் காலகட்டங்களில் தமிழக அரசும் அதே போல சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய காவலர்களும் தனிமையாக, அதாவது ஆட்கள் இல்லாத நடமாட்டங்களுக்கும் அடிக்கடி ரோந்து என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மூலமாக அவர்களும் பாதுகாப்பு பணியில் தொடர வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.